ஐஓஷ்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் ஐஓஷ் பத்தி பண்ணிருக்கோம். ஸோ ஐஓஷ்ல எம்எஸ் ஐஓஷ் எம்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஐஓஷோட மேனேஜிங் சேஃப்டி, அதாவது ஐஓஷ் எம்எஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அதை பத்தின இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ், கிரீன்லைன் குரூப்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஐஓஷ் பத்தி சொல்லிடுறேன். ஐஓஷ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் சேஃப்டி அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் நெகோஷியபிள். அதே மாதிரி ஐஓஷ் ஒரு ஆர்கனைசேஷன் யூகே தான் ஒண்ணு. ஸோ அவங்களோட ஒரு சின்ன கோர்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐஓஷ் எம்எஸ் சொல்லுவாங்க. எம்எஸ்னா மேனேஜிங் சேஃப்டி. இதான் சர்டிபிகேட்டோட நேம், ஐஓஷ் எம்எஸ் சர்டிபிகேட். ஸோ இந்த கோர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் நார்மலாவே மேனேஜிங் சேஃப்டி அப்படின்னாலே இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா இருக்கிறது தான் எல்லாம். ஸோ வந்து ஒரு கேடர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கேடர்லயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெகோஷ் பத்தி பேசும்போதே நான் நிறைய சொல்லியிருக்கேன், அவார்ட்ஸ், சர்டிபிகேட், டிப்ளமாஸ், அந்த மாதிரி கேட்டகரி தான் இந்த ஐஓஷ் எம்எஸ். ஸோ இதோட டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்க, இல்ல சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு நான் இது சொல்ல போறேன். ஸோ அந்த ஐஓஷ் எம்எஸ் சர்டிபிகேட் என்ன அதுல சிலபஸா இருக்கும் பாத்தீங்கன்னா இதே தான். ஹெல்த் அண்ட் சேஃப்டில எப்படி இருக்கணும், ஒரு ரிஸ்க் இருந்துச்சுன்னா எப்படி, ஹசார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, ஸோ என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் தான் ஐஓஷ் எம்எஸ். ஸோ அதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் இது இருக்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. ஸோ நீங்க படிக்கும் போது அதை வந்து இ லேர்னிங் மெத்தட்லயும் படிக்கலாம், ரெகுலர் கிளாஸாவும் படிக்கலாம். ஸோ இ லேர்னிங் மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நார்மலா இந்த சிலபஸ் தகுந்தாப்புல அவங்க டாபிக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட், அசார்ட் ஐடென்டிபிகேஷன், எப்படி ஹெல்த் அண்ட் சேஃப்டியை ஒரு சின்ன கம்பெனில மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா இருக்கிற எல்லாமே டாபிக்கா வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அதை வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும், நீங்க அதை படிச்சுட்டு வந்துங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு 4 நாள் அதுக்குள்ள நீங்க அந்த சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு தகுந்தப்போ ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று வரும். ஸோ நீங்க மெயின் போறதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட்ங்கிற ஒரு இதை தாண்டி தான் ஆகணும். ஸோ அசஸ்மெண்ட் கம்பல்சரி. ஸோ அந்த அசஸ்மெண்ட்ங்கிற பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னாக்கா ஸோ மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சப்மிட்டிங். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்போம். ஐடிசியில பாத்தீங்கன்னா ஐஜி2 ரிப்போர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ சேம் லைக் தட் இங்கேயும் நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றோம் தான். ஸோ சின்ன கம்பெனில என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்மேட், ஐஓஷ் ஃபார்மேட்டே இருக்கு. ஸோ அந்த ஐஓஷ் ஃபார்மேட்ல நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்சம் 1 வீக் ஆஃப் டைம், அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ளே நீங்க இந்த கோர்ஸ்க்கு தேவையிருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த அவார்ட்ஸ் கோர்ஸ் நெகோஷ்ல எப்படிலாம் வந்து ஒரு 1 வீக் டைம்குள்ள முடிக்கலாம், HSW நான் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ சிமிலர் தான் இங்கேயும் நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல போயிட்டு என்னென்ன ரிஸ்க் ஆக்சஸ் பண்ணணும், ஏதாவது அசர்ஸ் நீங்க குறைச்சிருக்கீங்க, எப்படியா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா உங்க சப்ஜெக்டே அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்க முடிச்சுட்டு தான் வந்துருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதுக்கு நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ப்ராஜெக்டா ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணி வேண்டியதுதான். ஸோ இப்படி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 days டைம் எடுத்துக்குவாங்க ஆக்சஸ் பண்றது. ஸோ அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ரீசன் மந்த் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து சாஃப்ட் காப்பி ஆஃப் த சர்டிபிகேட்டே வாங்கிக்கலாம். டைரக்டாவே உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை ஒரு டைம் வந்து பிரிண்ட் பண்ணுங்க, நீங்களே அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு ஹார்ட் காப்பி ஐஓடில தான் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணலாம். பட் இந்த டைம்ல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் காப்பியை ஒன் டைம் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா காப்பி எழுதுறதுலாம் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம் நீங்க ஒரிஜினல் காப்பி பிரிண்ட் பண்ணி. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ படிப்பீங்க, ஒரு சிலபஸ் இருக்கும், அதை படிப்பீங்க. அது படிக்கிறதுனா மேக்ஸிமம் 4 days போகும். ஸோ அதை முடிப்பீங்க. படிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் ஒரு போர்ட்டல் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச கையோட நீங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த கோர்ஸோட எலிஜிபிள் ஆயிடுங்க. ஸோ பாஸ் ஆகிட்டீங்க, சர்டிபிகேட் வாங்கி வைங்க. ஸோ எனக்கு இதுல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் எப்போதுமே வரும். ஸோ இந்த ஐஓஷ் எம்எஸ் சர்டிபிகேட்லாம் போனீங்கன்னா இப்ப நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா
ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கிற கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நெபோட்டோட ஸ்டாண்டர்ட்ல வந்து கேட்பாங்க. ஸோ லோ ரிஸ்க் கம்பெனில பட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி எல்லாம் தேவை, பட் லோ ரிஸ்க் அந்த கம்பெனில இருக்காங்கன்னா அங்க உங்களுக்கு வந்து IOSH MS ப்ரொஃபைல் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கேர்ல இருக்கிறவங்களுக்கு IOSH MS மேண்டிட்டரின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டியை வந்து நீங்க ஒரு ஃபீல்டா சூஸ் பண்ணும்போது சோ அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேசிக் கேடரா உள்ள வரீங்க, ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கீங்க, ட்ரைனிங்கா ஹெல்த் அண்ட் சேஃப்டில இருக்கீங்க அப்படின்னா சோ நீ IOSH MS முடியும். சோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வந்து சூப்பர்வைசரா ஆயிக்கலாம். சோ ஃபர்தரா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், மேனேஜர் போகணும், அட்மின் கன்சல்டன்ட் அந்த மாதிரி எல்லாம் போகணும்னா தான் நான் வந்து நெகோஷியேட் பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். சோ அந்த சர்டிபிகேட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. சோ பேசிக் லெவல் என்ட்ரிக்கு ஒரு கம்பெனில வந்து ப்ரொஃபைலே கொடுத்துருவோம். எதர் நீங்க நெகோஷியேட்ல இருக்கிற அவார்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா IOSHல இருக்கிற ஏதாவது சர்டிபிகேட் கொடுங்க. சோ உங்களுக்கு அதுக்கான ஜாப் உங்களுக்கு கல்ஃப் நௌக்கரின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. சோ கல்ஃப்ல இருக்கிற என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடலாம். சோ நீங்க தேடும் போதே சொல்லிடுவாங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்னா சேஃப்டி ரிலேட்டட் இருக்கிற கோர்சஸோட லிஸ்ட் போட்டுருவாங்க. சோ இந்த கோர்சஸோட லிஸ்ட் இருந்துச்சுன்னா யூ ஆர் வெல் அண்ட் குட். நீங்க அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு சோ எங்கெல்லாம் நம்மளோட கிரைட்டீரியா இருக்கு, நீங்க கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, வித் இந்த ஆட் ஆன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, யாராலும் நீங்க என்ட்ரில வந்து இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம் பத்தி சொல்லிட்டேன். IOSH எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்க வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும், ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இதெல்லாம் ஓகே. இதுக்கு நீங்க டிப்ஸ் மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1 நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த IOSH MS சர்டிபிகேட்டோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அசஸ் பண்றதுக்கும் ரிப்போர்ட் ரைட்டிங் ரெண்டு தான் முக்கியம். அசஸ்மெண்ட்ங்கிறது மல்டி சாய்ஸ் கொஸ்டின், ரிப்போர்ட் ரைட்டிங்கிறது சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான் இருக்கு. இது ரெண்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இது நம்பர் 1. சோ எக்ஸாம் ஸ்ட்ரக்சரோட ஐடியா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் இப்ப சொல்ல போறேன். அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் வச்சிருக்கணும். அதுதான் நம்பர் 2. நம்ம என்ன படிக்கணும், அதுக்கான ரிசோர்ஸ் மெட்டீரியல் என்ன, எங்கெல்லாம் நீங்க ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புக் மூலமும் எடுக்கலாம், ஆன்லைன் மூலமாவும் எடுக்கலாம். சோ உங்க பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சு. சோ சிலபஸ்ல எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது, எதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணோங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐடியா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கணும். நம்பர் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு எஃபெக்டிவா இந்த இதை யூஸ் பண்ண போறீங்க தெரியலாம். சோ நீங்க கன்சிடர் பண்ண போற டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், அசார்ட் ஐடென்டிபிகேஷன், சோ அப்புறம் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், லீகல் கான்டெக்ட், இதெல்லாம் நான் சப்ஜெக்ட் ரிலேட்டட்ல சொல்றேன். உங்களுக்கு படிக்கும் போது புரியும். இந்த ஃபீல்ட்ல யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 4 வார்த்தை என்னங்கிறது புரியும். சோ இதுல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் ரிப்போர்ட்டே நீங்க சோ உங்களோட கரிக்குலமும் இதை பேஸ் பண்ணி தான், சிலபஸ்க்கு இதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு 4 தான் மெயின் ஃபேக்டர்ஸ். இதுக்காக தான் பிரிச்சு படிப்பீங்க. சோ இததான் நீங்க ஸ்ட்ரக்சர்டா படிச்சு வச்சுக்கணும். 4வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நிறைய பண்ணலாம். சோ மார்க் டெஸ்ட் நீங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நிறைய தடவை ரிப்பீட்டா பண்ணணும். சோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும். சோ நீங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, திரும்பி அதே மார்க் டெஸ்ட் பண்ணுங்க, 1 2 பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ இதை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1 போனீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டெப் நம்பர் 1 நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு மேக்ஸிமம் 2 சான்ஸ் தான் இருக்கு. சோ நீங்க அதுக்குள்ள நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ இதுதான் பேட்டர்ன். சோ இது எல்லாத்தையும் நல்லபடியா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.